ஆம்நேயர்களே, ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் பல்வேறு இழுத்தடிப்புகளுக்கு மத்தியில் மோடி பிரதமர் ஆவாரா, ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா, அல்லது ஸ்டாலின் பிரதமர் ஆவாரா, நிதிஷ்குமார் பிரதமர் ஆவாரா, அல்லது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு இந்தியா கூட்டணியில் வந்து பிரதமர் ஆவாரா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போது விடை கிடைத்து விட்டது. ஆம்நேயர்களே, அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த லோக்சபாவினுடைய இந்தியாவினுடைய மக்களவைக்கான பாராளுமன்றத்தினுடைய தேர்தலினுடைய பெறுபேறுகளுக்கு அமைய ஆட்சி அமைப்பதற்கு இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணிக்கு இப்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அல்லது அதனுடைய அனைத்து கூட்டணி தலைவர்களுமே தாங்கள் ஏகமனதாக பிரதமராக நரேந்திர மோடியையே தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று டெல்லியில் 2 மிகப்பெரிய கூட்டங்கள் இடம்பெற்றன. கட்சி கூட்டங்கள் அல்லது கூட்டணி கூட்டங்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினோடு இணைந்து போட்டியிட்ட அனைத்து தலைவர்களும் பிரத்யேகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் அபேட்சகர் அல்லது வேட்பாளரான நரேந்திர மோடியினுடைய பிரதமர் இல்லத்திலே அவர்கள் ஒன்று குழுமி இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஒன்று கூடியிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணியினர். மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவருடைய இல்லத்திலே இந்த 2 கூட்டங்களும் மிக தீர்க்கமாக அமைந்தன. காரணம், ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை தனித்து போட்டியிட்ட இந்த கட்சிகளும் பெறாமல் கூட்டணிகளாக போட்டியிட்ட போது என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட காங்கிரஸோ தொடர்ந்தும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய 2 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த தலைவர்களை தமது பக்கத்தில் இந்தியா கூட்டணியோடு இணைத்து ஆட்சி அமைப்பதற்கு முயல்கிறார்கள் என்ற பரபரப்பான செய்தி தான் நேற்றைய தினத்திலிருந்து இருந்தது. இந்த நிலையில் இப்போது இடம்பெற்ற கூட்டத்தினுடைய முடிவுகள் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்று மாலை பிரதமர் பதவியிலிருந்து சம்பிரதாய முறைப்படி, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகியிருந்தார். என்றாலும் கூட இன்னும் சில மணித்தியாலங்களில் அவர்கள் தங்களுடைய கூட்டணி தலைவர்களோடு இணைந்து மீண்டும் ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கை அவர்கள் விடுக்க இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அது தொடர்பிலும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தின் முடிவிலே நடைபெற்ற விடயங்களை சற்று முன்னர் இந்திய காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையில் இப்போது தெரிவித்திருக்கிறார். அதாவது தாங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எந்த அவசரத்தையும் இப்போதைக்கு மேற்கொள்வதில்லை, நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு தயாராக இருக்கிறோம், பலமான எதிர்க்கட்சியாக அமர்கிறோம் இம்முறை. ஆகவே எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை பெரும்பாலும் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஆகவே எதிர்க்கட்சி வரிசையில் நாங்கள் அமர்கிறோம். காலம் கனியும் போது ஆட்சி கவிழ்ப்போ அல்லது ஆட்சியை பொறுப்பேற்றலோ தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். ஆகவே இப்போது நாங்கள் அதற்கு வழிவிடுகிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது அப்படி இருக்கட்டும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இப்போது இருந்த மிகப்பெரிய ஒரு சவால் இல்லாமல் போயிருக்கிறது. அதற்கு காரணம், இன்று மாலை இடம்பெற்ற கூட்டத்திலே நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கலந்து கொண்டு தெரிவித்திருக்கிறார்கள், நாங்கள் நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று. ஆனாலும் அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாக பிரத்யேகமாக ஒரு காணொலியில் நாங்கள் பார்த்திருந்தோம். 2 தலைவர்களுமே தங்களுக்கு சபாநாயகர் பதவியை தமது கட்சிக்காரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமான கேபினட் அமைச்சரவை, குறிப்பாக நிதி அமைச்சு உள்ளிட்ட பகுதிகளை தங்களுக்கு வழங்குமாறு சந்திரபாபு நாயுடு தலைமையிலானவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போல அவருடைய பதவியேற்பு விழா கூட இருக்கிறது, ஆந்திராவினுடைய புதிய முதலமைச்சராக. இந்த நிலையிலே அதுவும் சனிக்கிழமை இடம்பெறக்கூடும் அல்லது வெள்ளிக்கிழமை இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் நிகழ்வு 8ஆம் தேதி அல்லது சனி அல்லது வெள்ளிக்கிழமை, இந்த 2 தினங்களில் ஒன்றில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார், தங்களுக்கு 7 எம்பிக்கள் இருக்கிறார்கள், எனவே தங்களுக்கு 3 அமைச்சு பதவிகள் வழங்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே அவர் சற்று மகிழ்ச்சியில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே காங்கிரஸ் தரப்பினர் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோடு நாங்கள் பேசி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேரில் சென்று M.K. ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு என்ற முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே சந்தித்திருக்கிறார். வாழ்த்து தெரிவித்த பிறகு டெல்லியிலே சந்தித்து அவர் தெரிவித்திருக்கிறார், இணைந்து செயல்படுவோம் வாருங்கள் என்று. காங்கிரஸ் தலைவரும் கூட வெளிப்படையான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார், வெளியாகவே தெரிவித்திருந்தார். அதாவது வெளியுறவு ஒரு கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது தெரிகிறது, இணைந்து கொள்ளுங்கள் எங்களுடைய கூட்டணியில் என்று தெரிவித்திருந்தார். எது எப்படியோ இப்போதைய நிலையிலே நரேந்திர மோடிக்கு தாங்கள் பரிபூர்ணமான ஆதரவை வழங்குகிறோம், என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சந்திரபாபு நாயுடுவும் அதே போல் இந்த நிதிஷ்குமாரும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது இப்போது காங்கிரசினுடைய முடிவை எடுப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கூட மாற்று கருத்துக்கள் இல்லை என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையிலே அவர்களுடைய தீர்மானம்தான் காங்கிரஸ் கட்சியை இப்போது
இந்த தீர்மானத்திற்கு வரவைத்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் தரப்பினர் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள், நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு தயார், ஆகவே ஆட்சி அமைப்பதற்கு இப்போது மோடிக்கு அனைத்து வழிகளும் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சுயேட்சாக இருக்கக்கூடிய 17 உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்பது தெரியாது. அன்ற போதிலும் கூட காங்கிரஸ் கண்டிப்பாக, அதாவது இப்போது ஒரு தனிப்பெரும்பான்மை அற்ற ரீதியிலே மோடி முதல் முறையாக ஆட்சி செய்வதால், குஜராத்திலே முதல்வராக இருக்கும்போது கூட தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி செய்தவர், 2 முறை பிரதமராக இருந்த போதும் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி செய்தவர். ஆனால் இப்போது அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது, 240 பேர் தான் இருக்கிறார்கள். ஆகவே இதர 32 பேர் என்பது வெளியிலிருந்து, கூட்டணியிலிருந்து கிடைக்கின்ற ஆதரவை வைத்து தானே அவருக்கு திட்டவட்டமான முடிவுகள் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அரசாங்கத்தை முன்கொண்டு செல்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் எழலாம். அது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணிகள் கலையலாம், அல்லது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், அல்லது மன முரண்பாடுகள் ஏற்படலாம். அதன் போது கூட்டணி பிளவுகள் ஏற்படுகின்ற போது காங்கிரஸ் கண்டிப்பாக அவர்களோடு பேசும். வரலாற்றில் அவை ஏராளமாக நடந்திருக்கின்றன. எனவே அதை பற்றி இப்போது நிலையில் காங்கிரஸ் விட்டுவிட்டார்கள் என்று தான் தெரிகிறது. ஆகவே பெரும்பாலும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை தான் பிரதமராக பதவியேற்கின்ற நிகழ்விலே பிரதம அதிதியாக நரேந்திர மோடி இப்போது அழைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே பூட்டானினுடைய பிரதமர் மற்றும் நேபாளத்தினுடைய பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு அயல் நாட்டு பிரதமர்களையும் அவர் பதவியேற்பு விழாவுக்கு அழைத்திருப்பதாக இப்போது இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் பிரதம அதிதியாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார் என நாட்டு தலைவர்களோடு என்று இப்போது செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போதைய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரதமர் பதவி இப்போது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. எழுத்து மூலமே வாங்கியிருக்கிறார்கள் அனுமதியை. அதாவது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரிடமிருந்து அவர்கள் அதனை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பார்கள் என்று தெரிகிறது. ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்ததன் பிறகு, குடியரசுத் தலைவர் அதனை ஏற்றுக்கொண்டதன் பிறகு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே வெள்ளி அல்லது சனிக்கிழமை பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பதவியேற்பார் என்று தெரிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களோடு வழங்குவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கிறோம்.